வாமா, வா. இந்த கோவில் தானா? இதே கோவில் தான். ரொம்ப பவரான சாமி. வடக்க இருந்து கூட இங்க வருவாங்க தெரியுமா? அனு, நீ இங்கே இரு, நான் போய் அர்ச்சனை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கே தான் நிக்கணும். இதான் கரெக்டான இடம், புரியுதா? இப்படியே நின்று கோபுரத்தை பார்த்துக்கிட்டே இரு, நான் வந்துடுறேன். எங்க போனா? இங்கதானே நிக்க சொன்னேன். பாவி எங்க போய் தொலைஞ்சா? வாயா, இங்க வாயா. என்னம்மா, பொண்ணு யாரு? இங்க பாரு, அங்க கார்ல சாஞ்சிட்டு நிக்குதுல்ல, அதே பொண்ணுதான். அந்த பொண்ணா? அட, ஏன் இப்படி பஞ்ச பரதேசி மாதிரி இப்படி வாயை பழக்கிற? என்னம்மா பண்றது, பொண்ணு சூப்பரா இருக்கு. சூப்பர் மட்டும் இல்லையா, பெரிய இடம், எக்கச்சக்கமான காசு. நீ ஒரு பேங்கே கட்டிக்கிட்ட மாதிரி காசு பணத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம், புரியுதா? அப்படியா? ஐயே, ஏன் மறுபடியும் இப்படி வாயை பழக்கிற? இது பாரு, குருவி குஞ்சு இறை எடுக்க வாயை திறக்கிற மாதிரி ஆவுன்னு வாயை பழக்கிற. சரிங்க, நான் உடனே பாப்பா பார்த்து பேசுறேன். ரெண்டு பாப்பாவா? இந்த பாரியா, நீ கொஞ்சம் அடக்கியே வாசிக்கணும், புரியுதா? முதல்ல நீ பொண்ணை நல்லா பாத்துக்கோ. புடிச்சிருந்தா அப்புறமா பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம். சரிங்க சரிங்க. நீ எப்படி தள்ளி நினைக்கோ, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுமா. எவ்வளோ? 20 ரூபாமா. இந்தா கொண்டா. அனு, போலாமா? வா. செருப்பையும் கட்டிடுமா. வா. அனு, வா, அந்த பக்கம் போலாம். அம்மா, பாருங்க, குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்ன, இப்ப சாமி கும்பிடு. இல்ல, குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்தா தீட்டுன்னு சொன்னீங்க. அந்த அம்மா மட்டும் குழந்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுங்க கூறு கட்ட பொம்பளைங்க. இத பாரு, இப்பவும் சொல்றேன், நான் சொல்றதான் கரெக்ட். இந்த ஜீவிங்களுக்கு அறிவுங்கிறதே கிடையாது. தீட்டுப்பட்டா வேண்டுதல் பலிக்காது. இப்போ உங்க அம்மாவுக்கு குணமாகணும், அவ்வளவுதானே? வேண்டிக்கோ, நல்லா வேண்டிக்கமா, வேண்டிக்கோ. வாங்கோ, சௌக்கியமா இருக்கல? யார் பேருக்கு அர்ச்சனை? காஞ்சனா. நட்சத்திர ஜன்மராசௌ ஜாதாயாஹ காஞ்சனா நாம்யாஹ சகுடம்பானாம் ஷமஸ்தைர்ய வீர்ஜபஜயாதராரோக்ய ஐஸ்வர்யானாபிவத்திர்த்தம் ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வர்யை நமஹ. அனு, அனு, நான் எதை நினைச்சு வந்தேனோ அது நல்லபடியா முடியணும்னு நீ வேண்டிக்கோ. நீங்க நினைச்சது நிறைவேறணும்னு நான் ஏன் வேண்டிக்கணும்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நாம 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு வந்தோம். ஏன் பிரார்த்தனையும் நிறைவேற நீ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணும், சரியா? வேண்டிக்கோ, வேண்டிக்கோ, வேண்டிக்கோ. பரமேஸ்வர்யை நமஹ. சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. தனம் தானியம் வசம் பகவத்ர லாபம் சதசம் மஸ்ஸரம் தீர்க்கமாயுः. வாங்கோ. கிளம்பலாமா? ஐயோ, இரு, கிளம்புறதா? இன்னும் எவ்வளவோ மேட்டர் இருக்கு. என்ன சொல்றீங்க? அதுக்குள்ள கிளம்புறதுனா எப்படிமா? என்னம்மா, கோவிலுக்கு வந்தோம், வேண்டிக்கிட்டோம், இப்போ கிளம்பலாம்ல? ஐயோ, வேண்டிக்கிட்டா மட்டும் நடந்துருமா? மேற்கொண்டு நாம மேல் நடவடிக்கை எல்லாம் பண்ண வேண்டாமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது சாமி கும்பிட்டா மட்டும் பத்தாது. அதனால நான் அடி பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன். அப்பதான் நம்மளோட வேண்டுதல் பவர்ஃபுல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
சரி நானும் உங்களோட வரேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நான் தனியா தான் பண்ணணும். நீ வேணா போய் வண்டியில வெயிட் பண்ணு போ. போ. டேய், போ போ. எக்ஸ்கியூஸ் மீ, கோயிலுக்குங்களா? இது ரொம்ப பவரான கோயில். நான் அடிக்கடி இங்கே வருவேன். நீங்களும் அடிக்கடி இங்கே வருவீங்களா? ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? எப்பப்போ வருவீங்க? ஏன்? இல்லை சொன்னீங்கன்னா நானும் அப்பப்போ வந்து பார்க்கலாம் இல்லைங்களா? ஏய் யாரு நீ? உனக்கு என்ன வேணும்? என்னங்க இது கேள்வி? ஒரு ஸ்மார்ட் பாய் ஒரு யங் கேர்ள் கிட்ட வேற என்னங்க எதிர்பார்ப்பேன்? மிஸ்டர், நீங்க எதுக்காக இப்ப கோவிலுக்கு வந்தீங்க? கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்னு சாமி கிட்ட கேட்டு போலான்னு வந்தேங்க. கவலையப்படாதீங்க, இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல். உங்க மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணா கிடைக்கும். ஆட கிடைச்சாச்சுங்க. என்னது? அது வேற யாரும் இல்ல, நீங்க தான். நம்ம கல்யாணம் இங்க முடிவாயிருச்சு. என் மனசு சொல்லுதுங்க. சொல்லுங்க, நம்ம மேரேஜா எப்பங்க வச்சுக்கலாம்? பாருங்க, கோயில் மணி சத்தம் சூப்பர் சகுனங்க. சொல்லுங்க, நம்ம மேரேஜ் எப்பங்க வச்சுக்கலாம்? சொல்லுங்க. ராஸ்கல், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னெல்லாம் என்னாச்சுமா? ஏமா இவரை அடிக்கிறீங்க? இந்த ஆளு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ண சார் நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க நினைச்சது தப்பா அதுல சார்? என்ன தப்பு? யாருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்ச? இதோ, இந்த பொண்ணுக்கு தான். புருஷனை விட்டு பிரிஞ்சு தனியா கஷ்டப்படுது. இந்த பொண்ணுக்கு புருஷனா இருந்து கடமையை செய்ய உனக்கு பெரிய புண்ணியம்னு இவங்க வீட்டு பெரியம்மா தான் சார் வந்து வற்புறுத்துனாங்க. அதனாலதான் நான் இந்த தியாகத்துக்கு சம்மதிச்சேன். ஆனா இந்த பொண்ணு என்ன அடிக்குது. ஏய் ராஸ்கல், நான் என்ன உன்னை வந்து கேட்டேனா? நான் உன்னை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. நீ என்னமோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ப்ரப்போஸ் பண்ற பண்ணாட. இந்த பாருமா, பன்னாடக நடலாம் பேசாத. உங்க வீட்டு பெரியம்மா தான் என்ன உங்ககிட்ட வந்து இப்படி கேட்க சொன்னாங்க. என்னது? எங்க வீட்டு பெரியவங்களா? ஒன்னெல்லாம் என்னாச்சு? நான் ஏதோ கோவிலுக்கு வந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லி ரவுடி தண்ணி பண்ணிட்டு இருக்கான் அந்த இந்த ராஸ்கல். பாருமா, ரவுடி உடிலாம் பேசக்கூடாது. என்ன பேசிட்டு இருக்கா? சட்டையை விடுங்க சார், சட்டையை விடுங்க சார். நீங்க என்னமா சட்டையை பிடிக்கிறீங்க? இந்த அம்மா நம்ம செருப்பை தூக்குது, இந்த ஆள் என்னமா அடிக்க வரான். இவங்க வீட்டுல இருக்கிற பெரியம்மா தான் சார் வந்து என்ன இந்த மாதிரி எல்லாம் கேட்க சொன்னாங்க. யாரு? இவங்க விட்டு பெரியவங்களா? ஆமா சார்ங்கிறேன். அம்மா, நீ யார் கூட கோயிலுக்கு வந்த? சார் இவங்க கூட ஒரு பெரியம்மா வந்தாங்க சார். நான் அலுமில அம்மாவோட தான் வந்தேன். இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ எனக்கு கிளீனா விளங்குது. அந்த அலைமையில தான் உன்னை இவ்வளவு பெரிய வில்லங்கத்துல இழுத்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், தேங்க்யூ. நீங்க கிளம்பு. நீங்க போங்க, கிளம்பு போங்க. சார் இந்த பொண்ணு மேட்டர் யார் சார் பைசல் பண்றது? என்னடா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு? பாத்துக்கிறேன் சார். போடா. பாத்துக்கிறேன். நான் யாரும் காட்டுறேன் சார், நான் யாரும் காட்டுறேன். இதை பாருமா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உனக்கு ஏன் வருது தெரியுமா? நீ தனியா இருக்கிறதால தான். ஒரு பொண்ணு தனியா இருந்தா அவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கும். அனு, நான் சொல்றபடி கேக்குறியா? உன்னோட பிரச்சனை தீர்றதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்னன்னு யோசிக்கிற? இந்த வில்லங்கம் முடிச்ச அலமேலோட பேச்சை கேட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேல்ல, இந்த ஒரு முறை என்னோட அட்வைஸை கேட்டு பாரு. சரி வாமா. கட்டையில போறவன் இவன.
இப்படித்தான் இந்த பயலுக்கு மூக்குல வேர்க்குமோ. முக்கியமான நேரத்துல வந்து கரெக்டா குட்டையை குழப்பி விட்டுட்டான். படுபாவி படுபாவி படுபாவி. ஐயோ, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. இவருக்கும் மேனகாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படி? நிச்சயமா தொழில் பிரச்சனையா தான் சார் இருக்கும். வேற என்ன இருக்க முடியும்? இந்த ஆள் எப்படிப்பட்டவர் நமக்கு தெரியாதேம்மா. இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, இவருக்கும் மேனகாவுக்கும் என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவ்வளோ பெரிய பிசினஸ் உமன் கிட்ட இவர் இவ்ளோ போல்டா மோதுறாருன்னா 2 பேருக்கும் இடையில உள்ள பிரச்சனை என்ன? மாஃபியா கேங்கோட டீல் பண்ற மேனகா இவரை அடிச்சதோட விட்டுருக்கானா? அதுக்கு காரணம் என்ன? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு விடை கிடைச்சா நம்ம எதிர்பார்க்கிற விஷயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன ஆனந்தி. உங்ககிட்ட அவ்வளவு திமிரா பேசின மேனகா இவரை அடிச்சதோட விட்டுருக்காங்கன்னா இதுல கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கணும். ஆமா சார். ஆனா அதே நேரத்துல இவர்கிட்ட பெருசா எந்த விஷயமும் இல்லாம கூட இருக்கலாம். மேனகா போனா போதுன்னு விட்டுருக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். உட்காருங்க. ரிலாக்ஸ். ஐ அம் ஜான். நான் ஆனந்தி, ரிப்போர்ட்டர். இவரு மிஸ்டர் ராமசாமி, எடிட்டர், அச்சமில்லை பத்திரிகைக்கு. தேங்க்யூ சார். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சிஸ்டர். சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணீங்க. நியாயமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கூடாது. ஏன் மிஸ் ஆனந்தி? குடிச்சிருந்தீங்க. ஓ, குடிக்கிறவங்க யாரையும் நான் மதிக்க மாட்டேன். ஐ அம் சாரி. ஐ அம் வெரி வெரி சாரி. நான் குடிச்சதுக்கு காரணம் அந்த மேனகா தான். என்னங்க இது? உலகமே வியந்து பாக்குற ஒரு பெரிய பிசினஸ் உமன் அந்த மேனகா. நீங்க சாதாரணமா உங்க குடிக்கு காரணம் மேனகான்னு சொல்றீங்க. இன்னைக்கு அவ பெரிய ஆளா வளர்ந்துருக்கலாம். அவ வளர்ச்சிக்கு ரொம்ப பக்கவலமா இருந்தவன் நான். ஆனா அவ இதெல்லாம் மறந்துட்டு என்னை ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டா. அன்னைக்கு நியூயார்க்ல இவ கட்டின மேனகா டவர்ஸ்க்கு லேபர் யூனியன் அட்வைசர் டேவிட் மால்கம் மூலமா வர இருந்த ஆபத்தை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். அன்னைக்கு மட்டும் அது நடந்திருந்தா இன்னைக்கு இந்த மேனகா உயிரோடு இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. அதுக்காக மட்டும் அவங்க சரியானவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க உழைப்பை குறைச்சு மதிப்பிட முடியாதுல்ல. உழைப்பா? என்ன உழைப்பு? எல்லாமே ஏமாத்து வேலை. அவளுக்கு நல்ல புத்தியே கிடையாது. கிரிமினல் மைண்ட். அவளால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்கு தெரியுமா? ஏத்தி விட்ட ஏணிய ஈஸியா தூக்கி எறிஞ்சிருவா. அவ ஏறி வந்த ஒவ்வொரு படிக்கும் அடிக்கும் எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஷூர், கண்டிப்பா சொல்றேன். இதெல்லாம் ஏன் மூலியமா வந்ததா நீங்க காட்டிக்க வேண்டாம். நான் ஏன் உயிருக்கு பயந்து அப்படி சொல்லல. உங்களுக்கும் அவ மூலியமா பெரிய ஆபத்து வரலாம். ஷீ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் உமன். கவலைப்படாதீங்க. உங்களை பத்தின எந்த விஷயமும் வெளியே வராது. சொல்லுங்க. ஆமாமா,
சிற்றம்பலம் தான் பேசுறேன். தேன்மொழி, கயல்விழி, மலர்விழின்னு 3 முத்தான பெண்களை பெற்று வச்சிருக்கேன். அவங்களுக்கு சத்தான மாப்பிள்ளை எவனும் கிடைக்கல. ஆனா தேன்மொழிக்கு மட்டும் ஒருத்தன் சிக்கியிருக்கான். மேலே தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆனா மற்ற 2 பொண்களுக்கு தான் பயலுக சிக்கவே இல்லை. தொத்தலா இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளைங்கிற பேர்ல அரேஞ்ச் இருந்தாலும் போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி யாராவது மாட்டினா எனக்கு செல்லில் தட்டுங்க, நான் உடனே ஆட்டோ பிடிச்சி வந்துடுறேன். எவ்வளவு டிஸ்டன்ஸாக இருந்தாலும் கவலை இல்லை. ஓகே, நல்லதுங்க. உங்ககிட்ட நல்ல செய்தி எதிர்பார்க்குறேன். ஓகே. இந்தப்பா. சார், இது யார் வீடு? தொல்காப்பியன் வீடு. சார், இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? எங்க அக்கா கூப்பிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. உங்க அக்கா ஒரு விஷயத்த சொல்ல சொல்லி தொல்காப்பியன் கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்காக தான் தொல்காப்பியன் வீட்டு கூட்டு வந்திருக்கேன். சார், நீங்க அதை முதல்ல சொல்லிருக்கணும் சார். நீங்க என்ன சொன்னீங்க? அக்கா தானே பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தீங்க. ஆமாப்பா. இந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கு சார் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இந்த ஆளுக்கு எனக்கும் ஆகாதே சார். ஏப்பா, இப்போ உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன? உங்க அக்கா என்ன சொல்லியிருக்கோ அதை பத்தி தானே அவர் பேச போறாரு. சார், என்னால முடியாது, நான் கிளம்புறேன், ஆள விடுங்க. இது என்ன பாகிஸ்தான் பார்டருக்கா கூட்டு போறேன்? ஏன்பா பயப்படுற? இந்த ஆளுக்கு நான் ஏன் சார் பயப்படணும்? எனக்கு பிடிக்காது இவரை. ஐயோ, உனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிற விஷயம் இல்லப்பா. உங்க அக்கா சில விஷயங்களை சொல்ல சொல்லியிருக்கு, அது விஷயமா பேச போறாரு. அதுக்காகத்தான். எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும். சார், வா, 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 வா. இல்ல சார்.